இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே நூற்றாண்டு பழமையான ஹோட்டல் ஒன்று இன்று வரை விறகு அடுப்பில் உணவு சமைத்து பாரம்பரிய சுவையை காக்கிறது. கேஸ் தட்டுப்பாடும் இந்த ஹோட்டலை பாதிக்கவில்லை. பத்மநாபபுரம் தொகுதி தகவல்களை நம்ம பார்க்கலாம். டெக்னாலஜி வேகமாக வளர்ந்தாலும் சில பாரம்பரியங்கள் மட்டும் காலத்தை தாண்டி வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை காக்கும் ஹோட்டல் தான் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பத்மநாபபுரத்தில் உள்ளது. பத்மநாபபுரம் அரண்மனை சாலையில் அமைந்துள்ள இந்த ஹோட்டல் நூற்றாண்டுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது. காலம் மாறினாலும் இங்கு மாறாத ஒன்று விறகு அடுப்பில் சமைக்கும் உணவின் சுவை. இந்த ஹோட்டலை தொடங்கியவர் கருணாய நாயர். அன்றைய காலத்தில் விறகு அடுப்பில் டீ, தோசை மற்றும் மதிய சாப்பாடு போன்றவற்றை தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வந்தார். விறகு அடுப்பில் சமைக்கும் உணவின் மணமும் சுவையும் தக்கலை சுற்றுவட்டார மக்களை மட்டுமல்ல, பத்மநாபபுரம் அரண்மனைக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்தது. கருணாய நாயர் காலமான பிறகும் அவரது மகன் வேலாயுதன் அந்த பாரம்பரியத்தை அப்படியே தொடர்ந்து வருகிறார். இந்த டெக்னாலஜி உலகத்தில் பல ஹோட்டல்கள் கேஸ் அடுப்புகளை பயன்படுத்தி வேகமாக உணவு தயாரிக்கும் போது வேலாயுதன் மட்டும் தனது தந்தை பின்பற்றிய முறையை மாற்றாமல் வைத்திருக்கிறார். இன்றும் இந்த ஹோட்டலில் காலை டீ முதல் தோசை வரை, மதிய உணவு வரை அனைத்தும் விறகு அடுப்பிலேயே சமைக்கப்படுகிறது. இதனால் உணவின் இயற்கையான மணமும் சுவையும் மாறாமல் இருப்பதாக வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். பத்மநாபபுரத்தில் 100 ஆண்டு பழமையான ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் பழைய காலத்திலே விறகு வச்சு தான் சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. டீ போடுறது, தோசை விடுறது, சாப்பாடு வைக்கிறது எல்லாம். அது ரொம்ப மிக டேஸ்ட்டாக இருக்கும். அதை மக்கள் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் சாப்பிட்ருக்கேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவங்க காலை சேட்டம் அவங்க பிள்ளைகள் அதே இதான் செய்துட்ருக்காங்க விறகு வச்சு. அது ஆகாரங்கள் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ஆட்கள் விரும்பி இங்கே வராங்க. இப்போது இந்த கேஸ் தட்டுப்பாடு இருக்க கடைகள் மூடக்கூடிய அபாயம் நிறைய இருக்குது. அதனால் பாக்கியுள்ள ஆட்களும் இதை மாதிரி அடுப்பு உறவு வச்சு சமையல் பண்ணியாச்சுன்னா சாப்பிடக்கூடிய ஆளுங்களும் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் இந்த கேஸ் தட்டுப்பாடுலேருந்து ரட்சப்படலாம். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள கேஸ் தட்டுப்பாடு பல ஹோட்டல் உரிமையாளர்களை சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. ஆனால் வேலாயுதன் மட்டும் எந்த கவலையும் இல்லாமல் தனது ஹோட்டல் வேலையை வழக்கம் போல் செய்து வருகிறார். அதற்கு காரணம் அவரது தந்தை விட்டு சென்ற அந்த பாரம்பரிய விறகு அடுப்பு தான் அவருக்கு கை கொடுக்கிறது. காலம் மாறினாலும் சுவை மாறக்கூடாது என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு பத்மநாபபுரத்தின் நூற்றாண்டு பாரம்பரியத்தை காக்கும் இந்த விறகு அடுப்பு ஹோட்டல் தான். தந்தி டிவி செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் சிவக்குமார். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.